நாளிலே நாம் தியானித்து ஜெபிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த ஏசாயா 61வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக பிறப்பதற்கு சுமார் 600 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மீது எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கும் என்பதையும், அவர் அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் எப்படிப்பட்ட அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்வார் என்பதையும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் தீர்க்கமாய் கோடிட்டு காண்பித்திருப்பதை அந்த வசனங்களில் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக நீங்கள் வேதத்தை கையில் வைத்திருந்தால் நீங்கள் அதை இப்போது திருப்பி பார்த்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு, துயரப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக அவருக்குள் இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் விடுதலை அளிக்கிறார் என்பதை வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவாகி தேவன் வைத்திருந்த அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அதாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொண்டு வரவும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அந்த காயங்களை மாற்றவும், சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொண்டு வரவும், கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்கவும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வரவும் என்பதை தெளிவாக அந்த வேத பகுதி சொல்லுகிறது. குறிப்பாக நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அந்த 3வது வசனத்தை தம்பி வாசிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பாருங்கள், இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுவது போல அங்கு வசனம் சொல்லுகிறது. அதாவது அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட காரியம் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பதாக. அதற்காக இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவாகிய தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை வைத்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் அனுப்பப்பட்டார். அவரிடத்தில் இருக்கிற அபிஷேகம் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொண்டு வரும். சாம்பலின் அனுபவம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே நீங்கள் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்த்தால், மொர்தெகாய் சாம்பலில் உட்கார்ந்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஏன் அவர் சாம்பலில் உட்கார்ந்திருந்தார்? யூத ஜனங்களை கொலை செய்வதற்கென்று சூசான் அரண்மனையிலே தந்திரமாய் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு கட்டளை பிறந்தது. இந்த காரியத்தை மொர்தெகாய் கேட்டவுடன் புலம்பி அழுது கொண்டு அவன் ரெட்டுறுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து அவன் புலம்புகிறான். சாம்பலின் அனுபவத்தில், அதாவது சாம்பல் உட்கார்ந்து இருக்கிறான். எங்கள் ஜனங்களை கொலை செய்ய போகிறார்களே என்று சொல்லி அவன் சாம்பல் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், தானியேல் சாம்பலில் உட்கார்ந்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எருசலேமில் வருகிற பால்கடிப்பை குறித்து எழுதப்பட்டிருந்தது. தானியேல் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை வாசித்து, அந்த வருஷம் பக்கத்தில் வந்துவிட்டது, எருசலேமிலே ஒரு பெரிய பால்கடிப்பு வரப்போகிறது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் மனதிலே பாரம் உள்ளவனாய் சாம்பலிலே உட்கார்ந்திருக்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் நினிவே பட்டணத்திற்கு அனுப்பி, இன்னும் ஒரு சில தினத்திற்குள்ளாக இந்த நினிவே பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்ற செய்தியை சொன்னவுடன் நினிவேயின் ஜனங்களும் நினிவேயின் ராஜாவும் உபவாசத்தோடு கூட சாம்பல் உட்கார்ந்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இன்னும் யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால்,
யோபு 2:8 வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்களேன். யோபு ஒரு ஓட்டை எடுத்து கொண்டு தன் சரீரத்தை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருக்கிறான். யோபு சாம்பலில் உட்கார்ந்திருந்தான். யோபு சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் என்ன நடைபெற்றது பாருங்கள். அங்கே வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13 முதல் 17 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், யோபுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போகிறது. யோபுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், விளைநிலங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. பாருங்கள், அந்த அனுபவத்தை தாங்க முடியாமல் யோபு சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறார். இரண்டாவதாக யோபு 1வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசித்து பார்த்தால், யோபுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் மரணங்கள் சம்பவிக்கிறது. 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்து போனார்கள். 10 பிள்ளைகளும் புசித்து குடித்து மனமகிழ்ச்சியோடு கூட இருக்கும்போது ஒரு காற்று வந்து அடித்து அந்த வீட்டை இடித்து கீழே போடுகிறது. 10 பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். அதன் நிமித்தம்தான் யோபு சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறான். பிள்ளைகளுக்கு பாதிப்பு, அதாவது மரண கண்ணிகள், பிள்ளைகளுக்கு பாதிப்பு, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளில் சாம்பல் இருக்கிற அனுபவம் பிள்ளைகளுக்கு பாதிப்பு. சில குடும்பத்திலே பாருங்கள், பிள்ளைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். மரணங்கள், வியாதிகள், பாவ சோதனைகள், படிக்க முடியாத நிலை, பிள்ளைகள் ஆண்டவரை தேட முடியாத சூழ்நிலை, படித்தாலும் வேலை இல்லாத சூழ்நிலை, ரவுடித்தனம், துன்மார்க்கம். இது நிமித்தம் எத்தனையோ பெற்றோர்கள் சாம்பல் இருந்த அனுபவத்தை போல் இருக்கிறார்கள். இது ஒரு சாம்பலின் அனுபவம். அது மட்டுமல்ல, யோபு 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். யோபுடைய சரீரத்தில், தன் சரீரத்தில் பாதிப்பு. இந்த அனுபவத்துக்கு பின்பாகத்தான் சாம்பல் இருக்கிறான். 3 அனுபவம் வந்த பிறகு, ஒன்று ஆஸ்தி அழிந்தது, இனி ஒன்று பிள்ளைகளுக்கு பாதிப்பு உண்டானது, இனி தன் சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது. தன் சரீரத்திலே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் பருக்கள் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளையே, அதன் நிமித்தம்தான் அவர் புலம்பிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து இருந்தார். இன்றைக்கு சில வேளையில் இந்த யோபுவை போல நீங்கள் சாம்பலில் உட்காராமல் இருந்தாலும், அந்த சாம்பலில் உட்கார்ந்திருக்கிற அனுபவத்தை போல உங்களுக்கு பாதிப்பு. உங்கள் குடும்பத்தில் இருந்த ஆஸ்திகள் அழிந்திருக்கிறது, வேலைக்காரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவசாய நிலங்களை இழந்திருக்கிறீர்கள், ஆஸ்திகள் எல்லாம் உங்களை விட்டு போய்விட்டது, பொன் போய்விட்டது, வீடு போய்விட்டது, நிலம் போய்விட்டது, பணம் போய்விட்டது, எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கலாம். சில வேளையில் பிள்ளைகளை கூட நீங்கள் இழந்து வந்திருக்கலாம். சில வேளையில் பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் சமாதானம் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தில் வியாதி, தலையிலிருந்து கால் வரையிலும் கேன்சர், இன்னும் பலவிதமான கொடிய வியாதிகள் உங்களை தாக்கிவிட்டது. இனி இந்த உலகத்தில் என்ன வாழ்க்கை? அப்படிப்பட்ட நிலை நீங்கள் வந்திருந்தால் அதுதான் சாம்பலின் அனுபவம். இந்த சாம்பலின் அனுபவத்தை மாற்றி உங்களுக்கு சிங்காரத்தை தருவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். கைகளை தட்டி அலையில சொல்லலோயா. இந்த கட்டவிழ்க்கு உபவாசத்திலே ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்கள் அதுதான். சாம்பலின் அனுபவம் மாறி சிங்காரம் உங்களுக்கு உண்டாக போகிறது. பாருங்கள், நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால், யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், சாம்பலில் உட்கார்ந்திருந்த யோபுடைய வாழ்க்கை சிங்காரமான வாழ்க்கையாய் மாறினது. சிங்காரமான வாழ்க்கையாய் மாறினது. அவனுடைய வாழ்க்கையில் இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். இழந்து மரித்து போன பிள்ளைகளை மீண்டும் ஆண்டவர் கொடுத்தார். தேவ பிள்ளைகளை பாருங்கள், அவன் ஒரு சிங்காரமான வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வந்தான். அதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சாம்பலின் அனுபவத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். இயேசு கிறிஸ்துக்கு மேல் இருக்கிற அபிஷேகம், அவருக்கு மேல் இருக்கிற வல்லமை, சாம்பலில் உட்கார்ந்திருக்கிற மனிதனுடைய வாழ்வை சிங்காரிப்பதற்காக. நீங்கள் யாராக இருக்கலாம், சில வேளையில் மைதானத்தில் நேரடியாய் கேட்டுக் கொண்டிருக்கலாம், இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கலாம், நேரடியாய்
ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை லைவாய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். எங்கிருந்தாலும் சரி, சாம்பல் அனுபவத்தில் யோபு இருந்ததை போல நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை தேவன் சிங்காரமாய் மாற்றப் போகிறார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா யோபுவின் வாழ்க்கையில் உண்டான சிங்காரத்தை நாம் பல தடவை தியானித்து இருக்கிறோம். ஏசாயா அந்த 61வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், இயேசு கிறிஸ்துக்கு மேலிருந்த அந்த அபிஷேகத்தினால் அவர் சாம்பலை சிங்காரமாய் மாற்றும்போது ஒரு மனிதனுடைய வாழ்வில், ஒரு குடும்பத்தில் நடக்கிற அற்புதங்கள் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 9 காரியங்களை நான் சுட்டி காட்டிவிட்டு, அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்காக நான் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக நின்று உங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாட போகிறேன். அந்த 9 ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பலிக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. முதலாவது ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 61 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும், துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய பாருங்கள், அவர் அனுப்பப்பட்டதுனால, இப்ப அனுப்பப்பட்டதுனால மக்கள் என்ன நன்மை பெறுகிறார்கள்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் எப்படி வருகிறது? அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று, அதாவது நீங்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள். கைகளை தட்டி அலையிலே சொல்லுயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் கொண்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். உங்களை இனி ஆண்டவர் எப்படி வைக்க போறேன்னு சொன்னால், கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கென்று மகிமைக்கென்று சாட்சிகளாய் தேவன் உங்களை எல்லா இடத்திலும் பிரகாசிக்க பண்ண போகிறார். கையை தட்டுங்க அல்லேலூயா. அவர் சாம்பலை சிங்காரமாய் மாற்றும்போது கர்த்தருடைய நாமத்திற்கென்று மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாய் நாம் எழும்பி நிற்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எல்லாரும் இனி ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு பட்டணத்திலும், ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் மரங்கள், கைகளை தட்ட விருட்சங்கள், கைகளை தட்டி உங்களுடைய சாட்சி அநேகரை கர்த்தருக்கு நேராக நிறுத்தும். அதாவது இவர்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் சாம்பல் இருந்ததை போல் இருந்தார்கள், இன்றைக்கு சிங்காரமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார் என்று எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லத்தக்கதாய் நீங்கள் கர்த்தருக்கென்று நாட்டின மகிமையின் விருட்சமாய் உலகமெல்லாம் எழும்பி நிற்பீர்கள். கைகளை தட்டுவோம். அல்லேலூயா. இரண்டாவதாக என்ன நடக்கிறது பாருங்கள். ஏசாயா 61வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 61 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்கள், அதாவது நீங்கள் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை இயேசு கிறிஸ்து தரப்போகிறபடினால் நீங்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள், கட்டுவீர்கள். என்ன நடக்க போகிறது என்று சொன்னால், நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை நீங்கள் புதிதாய் கட்டுவீர்கள். கைகளை தட்டுங்க அல்லேலூயா. பாழாய் போன வீடு, பாழாய் போன நிலம், பாழா போன குடும்பம். சரி சொல்லுவாங்க, பால் அடைஞ்சு போட்டு. நம்ம ஊரில் உள்ள பாசை எப்படி யாருக்கும் வேண்டாம், அது பால் அடைஞ்சு போட்டு. சிலர் அப்படி சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பால் அடைஞ்சு கிடக்குது பாருங்க. பால் அடைஞ்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் இடிஞ்சு பொடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் அனுபவிக்க முடியாம ஒரு நாளில் உயர்ந்திருந்த கட்டிடங்கள், உயர்ந்திருந்த வீடுகள், உயர்ந்திருந்த குடும்பங்கள் இடிக்கப்பட்ட கட்டிடத்தை போல் இருக்கிறது. சில குடும்பங்கள் எழும்ப முடியாமல் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நெடுங்காலமாய்
பாழாய் கிடந்தவைகளை நீங்கள் எடுத்து புதிதாய் கட்டுவீர்கள். கைகளை தட்டுங்கள். அல்லேலூயா. இடிந்து கிடக்கிற இடத்தில் புதிய வீட்டை கட்டுவீர்கள், புதிய காம்ப்ளெக்ஸ் கட்டுவீர்கள். இடிந்து கிடக்கிற குடும்பம் எழும்பி நிற்கும். கைகளை தட்டுங்கள். அல்லேலூயா. அழிந்து போய் விட்டது, குடித்து வெறித்து அழிந்து விட்டது, நோயினால் அழிந்து விட்டது, மரணம் சம்பவித்து விட்டது, பைத்தியக்காரலாய் மாறிவிட்டார்கள், ஐயோ ஒரு குடும்பம் அழிந்து விட்டது என்று சொல்லி முத்திரை குத்தி இருக்கிறதான் பாழாய் கிடக்கிற அனுபவம். தேவன் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிறபடினால் நீங்கள் பாழாய் கிடக்கிறவைகளை எடுத்து புதிதாய் கட்டுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்கள் புதிதாய் கட்டப்பட போகிறது. உங்கள் வியாபாரங்கள், உங்கள் தொழில்கள், பிள்ளைகளுடைய வாழ்வு, உங்கள் வாழ்வு புதிதாய் எடுத்து கட்டப்பட போகிறது. கைகளை தட்டுவோம். அல்லேலூயா. மூன்றாவது ஏசாயா 61:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 61:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் பாருங்கள், மறு ஜாதியாய் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து. அப்பா, மந்தையும் வருது. சாம்பல் இருந்த நம்ம இப்ப எங்க வந்துட்டோம்? சிங்காரம். ஒரு நாள் நாங்களும் அப்படிதான் சாம்பல்லாம் இருந்தோம். இவ்வளவு பேர் மத்தியிலலாம் நாங்க நிக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க இல்ல. கடவுளங்களை சிங்காரமாக கொண்டு வந்திருக்காரு. இப்ப என்ன ஆகுது? மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, உங்கள் மந்தைகளை மேய்த்து. அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களோ, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களோ, உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் உங்களுக்கு இருப்பார்கள். திராட்சை தோட்டக்காரர் இருப்பார். அப்படின்னு என்னாச்சு? வேலைக்காரெல்லாம் வந்தாச்சு. சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு தான் ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன ஆகுது? அந்நிய புத்திரர், மறுஜாதிகள் நின்று உங்க தோட்டங்களில் வேலை செய்ய போறார்கள். உங்கள் ஆடு மாடுகளை மேய்க்க போறார்கள். உங்கள் வீட்டிலே வேலை செய்ய போகிறார்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேன்மை வரப்போகிறது. பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 1:3 வாசிக்க கேட்போம். அவனுக்கு 7000 ஆடுகளும், அவனுக்கு 7000 ஆடுகளும், 3000 ஒட்டகங்களும், 3000 ஒட்டகங்களும், 500 ஏர் மாடுகளும், 500 ஏர் மாடுகளும், 500 கழுதைகளும் ஆகிய 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி, மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி, திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். திரளான பணிவிடைக்காரர்கள். யோபுக்கு பாருங்க, இவ்வளவு ஆடு மாடு தான் ஒத்தைக்கு எல்லாத்தையும் குளிப்பாட்டி சாப்பாடு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரன், அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரன் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். பெரியவனாயிருந்தான். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆம்பளைங்க ஆம்பளை கையை பிடிங்க, பொம்பளைங்க பொம்பளை கையை மாறி பிடிச்சிடாதீங்க. புருஷ மனைவினா பிடிங்க. உங்கள் ஆண்டவர் யோபு போல கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்ததை போல நீங்க இருக்கிற இடத்துல எல்லாரை காட்டிலும் உங்களை பெரியவங்களை ஆண்டு வைக்க போகிறார். நிறைய பணிவிடைக்காரங்க, வேலைக்காரங்க எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். கையை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் வரும்போது வேலைக்காரர்கள் வருகிறார்கள். நாம் வளர்ந்து பெருகுகிறோம். அடுத்து நடைபெறுகிறது பாருங்கள். ஏசாயா 61வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 61:6 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். அதாவது நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். பாருங்க, எங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா? ஆசாரியன்னா யாரு? வீட்டுக்கு தருவிக்கிறாளா? நம்ம ஆட்களுக்கு அது ஒண்ணுதான் தெரியும். ஆசாரியரை வச்சு தறி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அந்த ஆசாரியர் வேற, அது மரவேலை செய்கிற ஆசாரியர். இந்த ஆசாரியர் தேவனுக்கு பணிவிடை செய்கிற ஆசாரியனுடைய வேலை என்னன்னா, பாவம் செய்கிறவனுக்காக பலி செலுத்துத ஆசாரியனுடைய வேலை. அதாவது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவன் தான் பிரதான ஆசாரியன். அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசத்தக்கதாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. இத்தனை காலம் உங்களுக்காக எல்லாரும் பரிந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆண்டவரே, அக்காவை சந்தியும், என் அண்ணனை சந்தியும், ஆண்டவரே அண்ணனை அடிச்சிடாதியும், என் மனைவி அடிச்சிடாதியும், கெட்டவத்தை பேசுறா நாக்கையெல்லாம் மடக்கி போட்டுறாதியும், ஆண்டவரே என் புருஷன் கையை வாங்கி அடிக்கடி அடிக்கியான், கை போச்சுன்னா நான் தான் அவனுக்கு தண்ணி ஊத்தன ஆண்டவரே அப்படின்னு. என்னாச்சு? நீங்க இப்படி ஜெபிச்சு ஜெபிச்சு உங்களுக்காக இருந்திருக்கலாம். ஆனா கடவுள் இனி என்ன செய்ய போறா தெரியுமா? நீங்கள்
மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவீர்கள், இந்திய தேசத்துக்காக பரிந்து பேசுவீர்கள், உலகத்துக்காக பரிந்து பேசுவீர்கள், அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக பரிந்து பேசுவீர்கள். அப்படி தேவனுடைய ஆசாரியர்கள், தேவனுடைய பணிவிடைக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாய் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்வார்கள், சிஸ்டர், பிரதர், எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபிப்பீங்களா? அந்த ஸ்தானத்திலே கடவுள் உங்களை கொண்டு வருகிறார். அடுத்து என்ன செய்ய போறார் பாருங்க. ஏசாயா 61:6 மீண்டும் வாசிக்கலாம். ஏசாயா 61:6 மீண்டும் வாசிக்கலாம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று நீங்கள் சொல்லப்படுவீர்கள். கர்த்தரின் ஆசாரியர் சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் உங்களை என்பார்கள். நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை நீங்கள் அனுபவித்து ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். நீங்கள் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. என்ன அனுபவிப்பீர்கள்? செல்வத்தை அனுபவிப்பீர்கள். படிச்சு பாருங்க. பிரசங்கி 6:2 வாசிக்க கேட்போம். பிரசங்கி 6:2 வாசிக்க கேட்போம். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அது எல்லாம் அவனுக்கு அவன் என்ன அவன் என்ன கெதிச்சாலும் அதை இச்சித்தாலும் அவனுக்கு கிடைக்குது. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை அவனுக்கு அனுபவிக்கும் சக்தி அப்படின்னா ஆலம்பழம் பழுக்கும் போது காக்காவுக்கு புண்ணு வந்த மாதிரி அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. தேவன் அவனுக்கு கொடுப்பதில்லை. நிறைய பாருங்க, சிலர்லாம் பணக்காரா இருப்பாங்க, பிச்சைக்காரனோட கேவலமா இருப்பாங்க. அதாவது சாதாரண ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவங்க ஒரு அழகா ஒரு செருப்பும் ஷூ போட்டு நடப்பான். இவனுக்கு மாசம் 5 லட்சம் 10 லட்சம் வரும். செருப்பு தேன்னு கையில கொண்டு போவான். அனுபவிக்கிற சக்தியே கிடையாது. ஐயா, உலகத்துல ஒரு பக்கம் செல்வம் இல்லாமல் அனுபவிக்க முடியாமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இனி ஒரு கூட்டம் செல்வம் இருக்கிறது, அதை அனுபவிக்க முடியாம இருக்கு. நிறைய இருக்கு, நிறைய சொத்து இருக்குது. சொத்து கணக்கு பார்த்தா இன்னைக்குள்ள கவர்மெண்ட் எல்லா சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வித்தாலும் 1 கோடிக்கு இருக்குன்னு வச்சிருங்க. இருக்கிறது 10 லட்சம் தான் கடன் இருக்கும். 90 லட்சம் இருக்கு. ஆனாலும் சாகிறது வரல இல்லைன்னு செத்து போற நிறைய இருக்கு. ஆனா வாழ்க்கை புள்ளா ஒண்ணுமே இல்லாம 1 கோடி 2 கோடி கடனா இருக்கிறவங்களும் இருக்காங்க. இருக்குது. அது இரும்பு தாழ்பாளுகளுக்குள்ள வெங்கல கதவுக்குள்ள மறைஞ்சு கிடக்குது, பூட்டு போட்டு கிடக்குது. சிலருக்கு இருக்குது, அனுபவிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை கண்டு நீங்க சாப்பிடுவீங்க, நல்லா உடுத்துவீங்க, தேவையான வாகனத்துல போவீங்க, தேவையான அளவுக்கு வீடுகளை கட்டுவீங்க. உங்களுக்கு இனி செல்வம் அனுபவிக்கத்தக்கதாய் தேவன் கிரியை செய்கிறார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. சில வேளையில் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் ஒரு சிறையிருப்பு இருந்திருந்தால் இன்றைக்கு தேவன் அந்த சிறையிருப்பை உங்களை விட்டு நிர்மலமாக்குகிறார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். அடுத்தது பாருங்க என்ன நடக்கிறது. ஏசாயா 61:7 வாசிப்போம். சாம்பலுக்கு பதிலா சிங்காரம் வரும்போது என்ன நடக்குமா? ஏசாயா 61:7 வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் போதும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையான பலன் வரும். சாம்பலை சிங்காரம் மாத்தும் போது எப்படி வருமா? ஒரு காலத்தில் வெட்கப்பட்டிருந்தீங்களே, அந்த வெட்கத்துக்கு பதிலாக அவமானப்பட்டிருந்தீங்களே, அதற்கு பதிலாக 2 தனையான நன்மை வரும். சங்கீதம் 91:15 மோசே ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தேவ பிள்ளைகளை, எங்கே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எங்கே அவமானப்பட்டீர்களோ, எங்கே தலை குனிந்தீர்களோ, எங்கே கடன் பிரச்சனையில் நீங்கள் அவதிப்பட்டு வெட்கப்பட்டீர்களோ, எங்கே பாவத்தின் பிடியிலே தலை குனிந்திருந்தீர்களோ, அங்கே உங்கள் வாழ்விலே தேவன் இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. யோபு 42:10 சொல்லுகிறது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அடுத்ததாக பாருங்க,
ஏசாயா 61:7 வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அடுத்ததாக 7வது என்ன ஆசீர்வாதம்? ஏசாயா 61:7 வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இலைச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தேவன் சாம்பலை மாற்றி சிங்காரத்தை தரும்போது நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும். கையை தட்டுங்களேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நித்திய மகிழ்ச்சி. இதுவரையிலும் வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட மகிழ்ச்சி இல்லாமல் சகோதரியே நீ வாழ்ந்திருக்கலாம். சகோதரனே, உன் வாழ்க்கையில் வந்த பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், கடன் சுமைகள், அது நிமித்த நீ சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சி இழந்து நீ வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்று முதல் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு. கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சினா எடுக்கப்படாத நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி. அதை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிறார். அடுத்தபடியாக பாருங்க, 8வது ஏசாயா 61:8 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 61:8 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்களுடைய கிரியைகளை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை செய்வார். 8வது நித்திய உடன்படிக்கை. சில நாடுகள் உடன்படிக்கை செய்வாங்க. நாங்க 5 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன செய்வேன்னா, அதாவது கோதுமை தருவேன், நீங்க எங்களுக்கு பெட்ரோல் தரணும். இல்லைன்னா 10 வருஷத்துக்கு எங்களுடைய இராணுவ முகாம் உங்க தேசத்தில் இருக்கும். நீங்க கத்தார் என்று ஒரு தேசம் இருக்கிறது, அங்கே துருக்கி நாட்டுடைய ஒரு இராணுவ முகாம் அங்கே இருக்கிறது. அதிலே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, இத்தனை வருஷத்துக்கு என்று சொல்லி. நான் கடந்த நாட்களே அதை ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்த்தேன். அக்ரிமெண்ட் போட்டிருக்கனால வேற சில நாடுகள் நீ அதை சீக்கிரம் அதிலிருந்து வெளியே மாத்திக்கணும்னு சொல்லாங்க. ஆனாலும் அந்த அக்ரிமெண்ட் இருக்கனால துருக்கி சொல்லுது, நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லுது. உடன்படிக்கை அப்படின்னா, உடன்படிக்கை டாக்குமெண்ட். உடன்படிக்கையை வாக்குத்தத்தமாய் கூட இருக்கலாம். நித்திய உடன்படிக்கை. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் கொடுக்கும் போது நமக்கு சில உடன்படிக்கைகளை அவர் செய்வார் நம்மோடு கூட. கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. சில புதிய நித்திய உடன்படிக்கைகளை செய்வார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், உன்னை ஒருவனும் தொடுவதில்லை, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக மேலாவாய் என்று சொல்லி சில புதிய உடன்படிக்கைகளை தேவன் செய்வார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கைகள், நித்திய உடன்படிக்கை. இன்னைக்கு ஆண்டு சில டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து போட போறார். உங்களுக்கு சில பத்திரம் எல்லாம் புதுசாக கையெழுத்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில 1999 வருடம் தேவன் பண்ண சில டாக்குமெண்ட் உடன்படிக்கை தான் இன்னைக்கெல்லாம் நடந்துட்டே இருக்கு. அன்னைக்கு அவர் பண்ண உடன்படிக்கை எல்லாம் டைரியில் எழுதப்பட்டிருக்கு. ஒன்றா நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன், வாக்குத்தத்தத்தின் தேவன். வாக்குத்தத்தத்தை மாற்றாதவர், சொன்னதை செய்கிறவர். அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் பொய் உரையாதவர். உங்கள் வாழ்க்கையில என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வார். இன்றைக்கு என்ன சொல்ல போகிறாரோ அதை செய்வார். இனி என்ன உங்களுக்கு வாக்கு பண்ண போகிறாரோ அதை செய்வார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியை வைப்பார், ஒரு அப்போஸ்தலனை வைப்பார். உலகமெல்லாம் நீ புறப்பட்டு போவாய் என வைப்பார். உன்னை கொண்டு தேசத்தில் எழுப்புதலை தருவேன் என்று தேவன் சொன்னால் அதை செய்வார். உங்களுக்கு, உங்கள் சந்ததிக்கு, உங்கள் குடும்பத்திற்கும் தேவன் என்னென்ன வாக்குத்தத்தங்களை, உடன்படிக்கைகளை கொடுத்திருக்கிறாரோ அத்தனை அவர் நிறைவேற்றுவார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. இதுவரையிலும் உடன்படிக்கை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இன்றைக்கு தேவனுடைய புதிய உடன்படிக்கையை நீங்கள் பார்க்க போறீர்கள். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. கடைசியாக என்ன ஆசீர்வாதம் வருகிறது? ஏசாயா 61வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 61:9 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவில். பாருங்களேன், சாம்பல் சிங்காரமா மாறும்போது என்ன நடக்குது? அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டு அப்படி நிறுத்திக்கொள். பாருங்க, உங்களுடைய சந்ததிகள், உங்க பிள்ளைங்க, உங்க மருமக்கள், உங்க பேர பிள்ளைங்களாம் ஜாதிகள் நடுவிலும் ஜனங்கள் நடுவில் அறியப்பட்டிருப்பாங்க. இன்னாருக்க பிள்ளை இப்படி கலெக்டரா இருக்குது, இன்னாருக்க பிள்ளை தான் இந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர், இன்னாருக்க பிள்ளை தான் எஸ்பி, இன்னாருக்க பிள்ளை தான் டிஎஸ்பி, இன்னாருக்க பிள்ளை தான் இந்த பாஸ்டர்,
இன்னாருக்க மகன் தான் இந்த சுவிசேஷகர், இன்னாருக்க மகள் தான் தீர்க்கதரிசி, இன்னாருக்க மகள் தான் கைச்சம், இன்னாருக்க மகள் தான் ஏர்போர்ட்ஸ்ல ஆபீசர், இன்னாருக்க மகள் தான் எம்எல்ஏ, இன்னாருக்க மகள் தான் எம்பி, இன்னாருக்க மகள் தான் அதாவது மந்திரி. உங்க பிள்ளைகளை யாராவது அறிஞ்சிருக்காங்களா? அறிஞ்சிருக்காங்களா? சிலர்லாம் சிலருக்கு பேர அறிவதற்காக என்னெல்லாமோ எழுதி போட்டு சோரில் கூட ஒட்டி வச்சு பார்த்துருக்காங்க. WMA PhD MPhil MT அதுதான் ஒட்டி, ஒருத்தனை ஏனே பார்க்கல. ஆனா சிலர் எல்லாம் எப்படியோ கடவுள் கொண்டு போறாரு. ஆதியாகமம் 12:2 சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இன்றைக்கு ஆண்டு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, சகோதரியே சகோதரனே, உங்களை பார்த்தாண்டு சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய சன்னதி தேசத்தில் அறியப்பட்டிருக்கும். இன்னாருடைய மகன் தாவீது கோலியாத்தை வீழ்த்தின பொழுது சவுல் கேட்கிறான், இது யாருடைய மகன், இவன் யாருடைய மகன்? அப்படி கேட்கத்தக்கதாய் மோசமானவர்களாக அல்ல, தேசத்தில் நல்லவர்களாய் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் உங்கள் சந்ததிகளை ஜாதிகள் நடுவிலே ஜனங்கள் நடுவிலே தேவன் உயர்த்த போகிறார். கைகளை தட்டுங்க. பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு வந்திருக்கிற என் சகோதரனே சகோதரியே, உன் பிள்ளைகள் நிமித்தம் உனக்கு நித்திய மகிழ்ச்சி. உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருக்க போகிறார்கள். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை வாசித்து முடி தம்பி. அவர்களை பார்க்கிற யாவரும், உங்கள் சந்ததிகளை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். எப்படி கை கொடுத்து சொல்லுங்க பக்கத்துல, சிஸ்டர் பிரதர், உங்க சந்ததிய கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததின்னு உலகத்துல எல்லாரும் அறிய போறாங்க. எல்லாரும் அறிய போறாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை இங்க வந்திருக்கிறீங்க. அதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. உங்கள் சந்ததி ஜாதிகள் நடுவிலும் ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். உங்கள் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாய் உயரும். தேவ பிள்ளைகளே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நாம் என்ன சம்பாதித்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாய், எத்தனை கோடிக்கு அதிபதி யாரும் கேட்க மாட்டார்கள். உனக்கு எத்தனை பிள்ளைகள், என்ன படிக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், பேர பிள்ளைகள் எத்தனை, பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தை இருக்கிறதா, அதுதான் கேட்பார்கள். உலகத்திலே செல்வத்தில் பெரிய செல்வம் குழந்தை செல்வம். கைகளை தட்டுங்க. சில வேளையில் ஐயோ நான் குழந்தை இல்லாமல் வந்திருக்கிறேனே என்று யாராவது கலங்கி வந்திருந்தால் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை இயேசு இன்றைக்கு அருளுகிறார். அதே போல பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீரோடு வந்திருந்தால் உங்கள் பிள்ளைகளை சூழ்நிலை இன்றோடு மாறுகிறது. படிப்பில ஞானம், அறிவு, புத்தி, பரிசுத்தம், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை இன்று முதல் இயேசு தருகிறார். உங்கள் பிள்ளைகள் தேசமெல்லாம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள். கைகளை தட்டுவோம். எழும்பி நிற்போம். ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரீகாலா தூரி சந்த ரபு கபா ரபா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். தேவ பிள்ளைகளே, இயேசு தீர்க்கதரிசி சொன்னார், இதோ இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அவர் மேல் கர்த்தருடைய ஆவி இருக்கும். அவர் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும். அவர் என்ன செய்வார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார். இருதயம் நொறுக்கப்பட்டவர்களுக்கு காயத்தை கட்டுவார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார். துயரப்பட்டவர்களுக்கு ஆதல் கொடுப்பார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். அந்த இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் கவனமாய் நின்று ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். யோபு ஏன் சாம்பலில் உட்கார்ந்திருந்தார்? ஏன் யோபு சாம்பலில் உட்கார்ந்திருந்தார்? சிந்திச்சு பாருங்கள். 3 காரியம். அவருடைய ஆஸ்திகள் அழிந்தது, அவருடைய வேலைக்காரர்கள் அழிந்தார்கள், அவருடைய விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டது, அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டது, ஆஸ்திகள் போனது. தேவ பிள்ளையே, ஒரு நாளிலே உங்கள் குடும்பம் கிராமத்திலே பட்டணத்திலே உயர்ந்திருந்திருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் இழந்து வந்திருக்கிறீர்களோ? அதுதான் சாம்பல் இருக்கிற அனுபவம். அடுத்ததாக யோபுடைய பிள்ளைகள் மரித்தார்கள். பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ? பிள்ளைகள் மரித்து போயிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு பதிலாய் பிள்ளைகளை போன்ற பிள்ளைகளை தேவன் தரப்போகிறார். தேவ பிள்ளையே, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் தேவன் மாற்றுவார். இன்னும் சாம்பலில் யோபு உட்கார காரணம்
அவன் தலையிலிருந்து கால் வரையிலும் பருக்கள், வியாதிப்பட்ட அனுபவம். அதான் சாம்பல் அனுபவம். உன் குடும்பம் வியாதிப்பட்டு போய்விட்டதோ, குடும்பம் முழுவதும் வியாதியோடு வந்திருக்கிறதோ, இன்று அந்த சாம்பலின் அனுபவம் மாறி சிங்காரத்தை இயேசு தரப்போகிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார். 21 நாட்கள் தேவனுடைய பாதத்திலே உபவாசத்தோடு அமர்ந்திருக்கும் போது தேவன் சொன்னார், என் ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி சொன்னார், இந்த குடுகையில நான் ஹல்லேலூயா ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு வருவேன். என் பிள்ளைகளுடைய சாம்பல் அனுபவத்தை மாற்றி சிங்காரத்தை கொடுப்பேன் என்று திருவுளம் பற்றினார். அந்த இயேசு பொய் சொல்ல மாட்டார். இப்போது அவருக்கு கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. சாம்பலின் அனுபவம் வேரோடு பிடுங்கி எறியப்படுகிறது. சிஸ்டர், பிரதர், இயேசுவின் நாமத்தினால் உன் சாம்பலின் அனுபவம், உன் கண்ணீரின் அனுபவம், உன் உபவாசத்தின் அனுபவம், உன் வேதனையின் அனுபவம், உன் நிந்தனையின் அனுபவம் எல்லாம் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இனி உனக்கு சாம்பல் இல்லை, இனி உனக்கு சிங்காரம், இனி உனக்கு அழகு, இனி உனக்கு மேன்மை, உன் குடும்பத்திற்கு அழகு. கடவுள் அதை தரப்போகிறார். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தரும்போது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை புதிதாய் கட்டுவீர்கள். பணிவிடைக்காரர்கள் உங்களுக்கு வருவார்கள். நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் வரும். நித்திய மகிழ்ச்சி வரும். நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். உங்கள் சந்ததி தேசத்தின் நடுவில் அறியப்பட்டிருக்கும். கைகளை தட்டுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, இதோ கைகளை தட்டி துதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற அந்த சாம்பலின் அனுபவம் இப்பொழுது விலகுவதாக, இப்பொழுது விலகுவதாக. தகப்பனே, எந்த இடத்தில் நின்று கொண்டு இப்படி நம்முடைய பிள்ளைகள் சாம்பலில் உட்கார்ந்து யோபு புலம்பினதை போல புலம்பிக் கொண்டு நிற்கிறார்களோ, அந்த அனுபவம் மாறட்டும். கட்டிகள் உடையட்டும். டிவியில பார்த்து கொண்டிருக்கிறவருடைய கட்டுகள், இணையதளத்திலே உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற கட்டுகள் இப்போது உடைவதாக. இப்பொழுது சாம்பல் விலகட்டும். சாம்பலின் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அப்பா, நான் உம்முடைய ஆசாரியனாக நின்று இவர்களுக்காக பரிந்து பேசி மன்றாடுகிறேன். இயேசுவே, அன்றைக்கு மோசே ஜெபித்ததை போல, ஆபிரகாம் மன்றாடினதை போல மன்றாடுகிறேன். இவர்களுக்கு இனி சாம்பல் அனுபவம் வேண்டாம். இறங்கும் இயேசுவே, இறங்கும். இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த சபையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நீர் இறங்கும். இவர்கள் உம்முடைய பிள்ளைகள். இயேசுவே, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவரே, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவரே, நொறுக்கப்பட்ட இதயமுடைய காயத்தை கட்டுகிறவரே, சிறுமைப்பட்டவர்களை சிறுமையை மாற்றுகிறவரே, இறங்கும். இப்பொழுது டச் உம்முடைய பிரசன்ஸ் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் தொடுவதாக. உம்முடைய ஊழியக்காரன் இவர்களுக்கு சிங்காரம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். இனி இவர்கள் சாம்பல் இருக்கக்கூடாது. இனி சிங்காரத்தில் இருக்கணும். சிங்காசனத்தில் உட்காரணும். உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும். 9 வாக்குத்தத்தங்களும் இன்னைக்கு வந்திருக்கிற குடும்பங்களில் இயேசுவின் நாமத்தில் பலிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பலிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பலிப்பதாக. இவருடைய சன்னதிகள் ஜாதிகள் நடுவிலே, தேசத்தின் நடுவிலே அறியப்பட்டிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவருடைய சன்னதிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பது எல்லா கண்களும் காணட்டும். அப்பா, எந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டார்களோ, இரட்டிப்பான நன்மை அந்த இடத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். தொழில் வியாபாரங்கள் ஆசீர்வாதம் மாறட்டும். புதிய வழிகள் திறக்கட்டும். ப்ரமோஷன் உண்டாகட்டும். விசா கிடைக்கட்டும். பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாகட்டும். பாவத்தை விட்டு எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புவார்களாக. ரீகலதூரி ஷம்த ரபௌகபா ரபா ரீபல பௌதரி ஷபா ரபா லபா. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வல்லமை உங்களை இப்போது தொட்டுக்கொண்டே இருக்கிறது. அநேகர் இயேசுவின் பிரசன்னத்தை அனுபவிக்கிறீர்கள். சிலர் புதிதாய் வந்திருக்கிறீர்கள். இதுவரை பைபிளை குறித்து சரி அறியாத வந்த சிலரை கூட தேவன் தொட்டு விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியிலே விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு விசை கூட
கொடிய வியாதிகளை எல்லாம் தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தந்து கொண்டிருக்கிறார். அற்புதம் நடக்கிறது. கடன் சுமைகள் மாறுகிறது. தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. சிலர் அந்த அபிஷேகத்தின் வல்லமை தாங்க முடியாமல் சில வேளையில் கீழே விழலாம். பயப்படாதிருங்கள். விழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. சில வேளையில் அளவுக்கு அதிகமாய் தேவன் தன்னுடைய வல்லமை ஊற்றும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் தாக்கு பிடிக்காமல் நீங்கள் கீழே விழலாம். பயப்படாதீங்க. ஹalleluya. இப்பொழுது வாயை திறந்து, ஆண்டவரே எனக்கு உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவை தாரும். உம்மை மேல இருந்த அந்த அபிஷேகம் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொண்டு வர உம்மை மேல் அபிஷேகம் வைக்கப்பட்டதை போல அந்த அபிஷேகத்தை எனக்கும் தாரும் என்று கேளுங்க. ரிசீவ், ஏற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது புதிதாய் அநேகரை தேவன் அபிஷேகிக்கிறார். அபிஷேகத்தை பெற்று இழந்து போனவர்களை தேவன் இதோ புதிய அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். ரிசீவ், பெற்றுக்கொள். வாயை திறந்த ஆண்டவரை துதி. ஃபயர், அக்னி, அக்னி அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் நிரப்புவதாக. ஹalleluya.